சங்கீதம் 13 இதன் வரலாற்று பின்னணி மற்றும் முக்கிய செய்திகள் என்ன? சங்கீதம் 13 தாவீது ராஜா எழுதிய ஒரு உருக்கமான ஜெபமாகும். இது 6 வசனங்கள் கொண்ட மிகச் சிறியதாக சங்கீதமாக இருந்தாலும், ஒரு விசுவாசி துன்பத்தில் இருக்கும்போது கடந்து செல்லும் மனநிலையின் மாற்றத்தை அழகாக படம் பிடித்துக் காட்டுகிறது. பழைய எபிரேய கையெழுத்து பிரதிகளில் இப்பாடலின் இசைமெட்டு பற்றிய குறிப்புகள் சில சமயம் மறைமுகமாக இருக்கும். இந்த பாடல் ஒரு புலம்பல் வகையைச் சேர்ந்தது. ஒரு விசுவாசி கண்ணீரோடு ஆரம்பித்து களிப்போடு முடிப்பதை இத்தலைப்பு ஒரு இசை பயணமாகவே நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் எனும் சிறிய தலைப்பிற்கு பின்னாலிருக்கும் முக்கிய விளக்கங்கள். ராகத் தலைவன் என்பவர் எருசலேம் தேவாலயத்தில் பாடகர் குழுவை வழிநடத்துபவர். இந்த சங்கீதம் தனிப்பட்ட ஒரு கவிதை மட்டுமல்ல, அது ஆலய வழிபாட்டிற்காக முறைப்படுத்தப்பட்டது என்பதை காட்டுகிறது. தாவீது தான் அனுபவித்த தனிப்பட்ட வேதனையை ஒரு பாடலாக மாற்றி அதை சபையார் அனைவரும் சேர்ந்து பாடும்படி கொடுத்தார். அதாவது, நம்முடைய தனிப்பட்ட துக்கங்கள் பொதுவான ஜெபத்தின் மூலம் ஆறுதலடைய முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. இது ஒரு இசைக்கருவியோடு பாட வேண்டிய பாடல் என்பதை குறிக்கிறது. எபிரேயுவில் இது மிஸ் மோர் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அர்த்தம், இது தாளம் மற்றும் யாழ் போன்ற நரம்பு வாத்தியங்களுடன் இசைக்கப்பட வேண்டிய ஒரு மென்மையான ராகத்தை கொண்டது என்பதாகும். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவரும் சாதாரண மனிதர்களைப் போலவே மனச்சோர்வு, பயம் மற்றும் கடவுள் என்னை கைவிட்டாரோ என்ற ஏக்கத்தை அனுபவித்தார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. தனது பலவீனத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளும் தாவீதின் நேர்மை இத்தலைப்பின் மூலம் வெளிப்படுகிறது. இதன் பின்னணி மற்றும் முக்கிய செய்திகளைப் பற்றி காண்போம். 1. வரலாற்று பின்னணி. இந்த சங்கீதம் எப்போது எழுதப்பட்டது என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் பைபிளில் இல்லை. இருப்பினும் தாவீதின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த கடும் போராட்டங்களின் அடிப்படையில் 2 முக்கிய சூழ்நிலைகள் அறிஞர்களால் முன்வைக்கப்படுகின்றன. சவுல் ராஜாவின் துரத்தல். தாவீதை சவுல் கொலை செய்ய தேடித் திரிந்தபோது அவர் பல ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஒளிந்து வாழ்ந்தார். அப்போது ஏற்பட்ட தனிமையும், எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர் என்ற ஏக்கமும் இந்த பாடலில் வெளிப்படுகிறது. அப்சலோம் கலகம். தாவீதின் சொந்த மகனே அவருக்கு எதிராக கலகம் செய்து அவரை காடுகளுக்கு துரத்திய போதும் இதுபோன்ற மனவேதனையை அவர் அனுபவித்திருக்கலாம். சுருக்கமாக சொன்னால், மனித உதவிகள் அற்றுப்போய் கடவுளின் மௌனம் நீண்டதாக தோன்றிய ஒரு கடுமையான தனிமை மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது என கருதலாம். இந்த சங்கீதம் ஒரு விசுவாசியின் போராட்டத்தை 3 நிலைகளாக விளக்குகிறது. பரிதவிப்பு. வசனம் 1 முதல் 2. எதுவரைக்கும் என்ற கேள்வி 4 முறை கேட்கப்படுகிறது. கர்த்தர் தன்னை மறந்துவிட்டாரோ, தன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதோ என்ற பயமும் இருதயத்தில் சஞ்சலமும் இருப்பதை தாவீது மறைமுகமாக கடவுளிடம் கொட்டுகிறார். நம்முடைய வேதனைகளை கடவுளிடம் உண்மையாக வெளிப்படுத்தவில் தவறில்லை. விண்ணப்பம். வசனம் 3. தாவீது கடவுளை நோக்கி, என்னை கண்ணோக்கி பாரும், என் கண்களை தெளிவாக்கும் என்று வேண்டுகிறார். தன் நிலைமையைக் கண்டு சத்துருக்கள் மகிழ்ச்சியடையக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். போராட்டத்தின் நடுவில் நாம் நம்முடைய கண்களை பிரச்சனையிலிருந்து திருப்பி கடவுளின் மேல் வைக்க வேண்டும். நம்பிக்கை மற்றும் துதி. வசனம் 5 முதல் 6. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சங்கீதம் முடிகிறது. சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் கடவுளின் குணாதிசயத்தை நம்பி அவர் பாடுகிறார். ஜெபம் நம்முடைய பயத்தை நம்பிக்கையாகவும் பெருமூச்சல் துதியாகவும் மாற்றும் வல்லமை கொண்டது. மேசியாவை பற்றிய செய்திகள். சிலுவையில் இயேசுவின் அனுபவம். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்ற வேதனை சிலுவையில் இயேசு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறியதோடு ஒப்பிடப்படுகிறது. மனித குலத்தின் பாவங்களுக்காக இயேசு பிதாவால் கைவிடப்பட்ட அந்த தருணத்தின் நிழலாட்டத்தை இதில் காணலாம். இரட்சிப்பு. யெஷுவா. வசனம் 5. உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று உள்ளது. எபிரேய மொழியில் இரட்சிப்பு என்பது யெஷுவா என்ற சொல்லிலிருந்து வருகிறது. இதுவே இயேசுவின் பெயராகும். அதாவது, முழுமையான விடுதலையும் மகிழ்ச்சியும் மேசியாவாகிய இயேசுவின் மூலமே வரும் என்பதன் தீர்க்கதரிசன குறிப்பாக இதை கொள்ளலாம். மரணத்தின் உறக்கம். நான் மரணத்தின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட மாட்டேன் என்று தாவீது வேண்டுகோள் கொடுப்பது மேசியா மரணத்தை வென்று உயிர்த்தெழுவார் என்பதற்கான ஒரு முன்னடையாரமாக பார்க்கப்படுகிறது.
சுருக்கமாக, சங்கீதம் 13 ஒரு மனிதன் விரக்தியின் உச்சத்திலிருந்து நம்பிக்கையின் சிகரத்திற்கு எப்படி ஜெபத்தின் மூலம் செல்லலாம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன்.